2 பால்ரா ஷார்ட்ரா லைன்ரா பரவாயில்லையாடா செட்டு சிக்னல் போட்டு அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? ஓ என்னடா கை வலிக்குதா? என்னடா செட்டு இப்படி சொல்ற? பாச நவுட்டி விடுறா. டேய் போண்டா ரொம்ப வலிக்குடா, ஏன்னு தெரியலடா. அதான் பார்த்தாலே தெரியுதுடா, பந்து உள்ள உட்காந்து வருது. கொஞ்சமா செட் ஒர்க் அவுட் பண்ணல, இல்லாட்டி வலிக்க தான் செய்யும். ஓகே நான் கண்டிப்பா பண்றேன். உனக்கு தெரிஞ்ச எனக்கு கொஞ்சம் சொல்லி தரியா? வா சொல்லி தரேன், கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோ. ஏய் நீ பாலை செட் பண்ணும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா 10 விரல் படுன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் எத்தனை விரல் படுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 அடுத்து இந்த 2 சேர்த்துக்கோ. அடுத்து இந்த மேக்ஸிமம் இந்த 6 விரல் மட்டும் தான் நம்ம செட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். அடுத்து நமக்கு தேவைப்படுதுன்னா லாஸ்ட் இந்த இருக்க 2 விரல் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலை மாத்தி செட் பண்றோமா, அதுக்கு இது யூஸ் ஆகும். ஃபிங்கர் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து இந்த விரல் அடிச்சு நல்லா உடைக்கிற மாதிரி பவர் கொடுத்து அதான் வலியை கொடுத்தாதான் உனக்கு அது இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் யாருமே இல்லை. இன்னைக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். அவன் இருந்தாமல் இன்னைக்கு அவன் விரல உடச்சி அடிச்சு நொறுக்கி உனக்கு எப்படின்னு காமிச்சிருப்பேன். எனக்கு வந்து பேசிக்கணும் உனக்கு சொல்லி தரேன். அதை மட்டும் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தோன்னா இந்த கால் இருக்கா, கால் வந்து இந்த மாதிரி கேப் வச்சுக்கோ. அடுத்து நல்லா கை இப்படி மேலே தூக்கிக்கிட்டு அப்படியே முன்னாடி சாஞ்சு இப்படி நின்னுக்கோ. சரியா? இப்படி ஒரு நாள் முடிஞ்சா ஒரு 60 செகண்ட் 3 செட் பண்ணு, இல்லாட்டி 90 செகண்ட் 2 செட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடு. செகண்ட் என்ன பண்றேன்னா அப்படியே ஃபிங்கரை தூக்கி இப்படி நில்லு. சரியா? கால் அதுமே பொசிஷன் வச்சுட்டு இப்படியே நில்லு. ஃபர்ஸ்ட் டைம் நீ இது பண்ணனா இது பண்றது உனக்கு ஏதோ பெருசா தெரியும். வரல அப்படியே உடனே வலி இருக்கும். ஆனா விட்டு கொடுக்காத, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணு. தேவைன்னா ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் போட்டு அடுத்து இந்த ஒரு கோட்டை பண்ணு. அடுத்து தண்டால் பொசிஷன் வந்துக்கோ. சரியா? ஒன்ஸ் எப்படி அளந்துட்டு விரல நல்லா விரிச்சு வச்சுக்கோ. விரிச்சு வச்சுட்டு உன்னால முடிஞ்ச ஒரு 25 தண்டால் இதுமே விடாம போட்டுக்கிட்டே இரு. முடிச்சு என்ன பண்ற, அடுத்து ஸ்விங் எப்படி தூக்கிக்கோ. இதுல ஒரு 10 இல்லாட்டி ஒரு 15 ட்ரை பண்ணு. நெக்ஸ்ட் இந்த பொசிஷன் வந்துக்கோ. உன் கையை கொண்டு இங்க வந்து லாக் பண்ணிக்கோ. பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி தான் ஸ்பிங்கர்ல வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னா ஃபுல் பாடி வெயிட் இப்படி மேல நல்லா தூக்கி ஜம்ப் பண்ணு. சரியா? நான் பண்றேன் தெரியுதா? இந்த மாதிரி ஒரு 10 ட்ரை பண்ணி பாரு. நெக்ஸ்ட் பாலை கையில் எடுத்துக்கோ. அதில் 10 விரல் படுற மாதிரி இந்த பொசிஷன். சரியா? இந்த மாதிரி பிடிச்சிக்கோ. பாலை பிடிச்சிட்டு உன்னால எவ்வளோ முடியுதோ லாங்காக முன்ன கொண்டு போயிட்டு ஃபுல் வெயிட்டும் ஸ்பிங்கரில் கொடுத்து இந்த மாதிரி உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகிறது நீ பண்ணிக்கிட்டே இருக்கு. செகண்ட் அதே பொசிஷன் தான். இப்போ என்ன பண்ணுறேன்னா முடியல ஸ்பிங்கர் வச்சு பாலை நல்லா புஷ் பண்ணி அதாவது இந்த மாதிரி அடி தரையில். சரி? அதில் வந்து நல்லா பாலை செட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணி இந்த மாதிரி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. ப்ரோ போதும்டா, இதே உனக்கு சரியான பெயினாக தான் இருக்கும். இதை கண்டிப்பாக பண்ணிவிட்டு நீ அப்படியே ஃபீல் பண்ணி பாரு. உன் விரலில் உனக்கு ஒரு பெயின் இன்க்ரீஸ் ஆகும் பாரு. செம்ம ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வேணும்னா கமெண்ட்டில் மறக்காமல் VPS 3 கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பை பை.